மனோ, நீங்கள் வீட்டுக்கு போங்க. தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நாளில் நம்ம எத்தனாவது பாடத்தை குறித்து படிக்க இருக்கிறோம்? பாடம் 6. என்ன ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடம் ஆரம்பிக்குதுன்னா, அது மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிற விதம், இதை பயிற்சி தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா வழியை குறித்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ணுறோம்? பாடங்களை படிக்க வைக்கிறோம். ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 9யும் 6யும் வாசிப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. வசனம் 6 வாசிப்போம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். இந்த 2 வசனங்களையும் நம்ம பார்க்கிற ஒரு ஒத்த வார்த்தை என்னன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த 2 வசனங்களையும் வாசித்த வசனங்களில் என்ன ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது? எதுவும் சொல்ல முடியுதுங்களா? வசனத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, சரிங்களா? சரி, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்றது யாரை குறிக்கிறது? ஏசப்பா குறிக்கிறது. இதை நம்ம ஆதியாகமத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற குறிச்சியும், பலியை குறித்து புரிந்து கொள்ளுதல்னா என்ன அப்படின்றதையும், பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்புக்கென்று எதை பலியாக கொடுத்தாங்க அப்படின்ற காரியங்களும் குறிச்சியும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கும்போது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அதாவது என்னன்னா, நம்ம இதில் எடுத்துக்கிற வசனம் என்னன்னா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்ற ஒரு வசனம். அப்போ இந்த பலியை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம் என்னன்னு. அப்போ இந்த உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பலிக்கும் வெளிப்படுத்தலில் சொல்லப்படுகிற பலிக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பலினா பலி, ஆடு, ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வெளிப்படுத்தலின விசேஷத்தில் பயன்படுத்தப்படுது. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் ஆடுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் செய்து நம்முடைய பாடங்களுக்கெல்லாம் செல்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கான நன்றி சாமி. அற்பரும் நீசரும் பாவிகளுமாக எங்கள் மேல் நிற்கிருபை வைத்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டிய தேவைகளை சந்தித்து
எங்களை வழிநடத்தி வருகிறீங்கப்பா, ஜீவனையும் கொடுத்துருக்கீங்கப்பா, அதற்காக நன்றி சாமி. உம்முடைய அன்பையும் உம்முடைய குணத்தையும், நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க அப்படின்ற நேசத்தையும் நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இன்னும் நாங்கள் எங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்ப்பா. ஆனாலும் எங்கள் மேல் கிருபையாக இறங்கி நாங்கள் இன்னும் உம்முடைய பிள்ளையா வாழணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் ஆவிக்குரிய மன்னாவையும் சாமி ஜீவனையும் தந்து எங்களை வழிநடத்தி வருகிறீங்கப்பா, அதற்காக நன்றி. இந்த பாடங்களை படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறணுன்ற காரியங்களையும் நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் சாமி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு வருவோம். வீணான பலிகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் தலைப்பில். எது வீணான பலிகளா அப்படின்னு சொல்லும்போது எது வீணான பலிகள்? ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 1:11. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. காளைகள் பண்ணுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல சாட்சியை நம்ம கேட்டோம். அது அவருடைய வாழ்க்கை, கடவுள் எவ்விதமாக டாக்டரோடு அவருடைய குடும்பத்தாரோடு கூட இருக்கிறார் என்பதையும், நம்முடைய சபை எந்த விதத்தில் அவருக்கு உதவியாக இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் குறித்து சாட்சி சொன்னதில் எல்லாருமே நீங்கள் தொடப்பட்டிருக்கிறீங்க. எல்லாருடைய சத்தமும் அழுகை சத்தமும் எனக்கு கேட்டது. நாங்கள் எல்லாருமே அவருக்காக நம்ம ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணால் கடவுள் அவங்கள காப்பாற்றிருக்கிறாங்க. சபையார் செய்கிற ஒரு ஊக்கமான வேண்டுதல் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்ம அந்த ஜெப நேரங்களை நம்ம வச்சுருக்கிறோம். அதில் நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக ஜெபம் பண்ணிங்க. அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அதுக்காக நமக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளுடைய அன்பை தொடர்ந்து நம்ம புரிஞ்சுப்போம். அந்த குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, எல்லா குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சகோதரி மாதிரி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடவுள் நம்ம நடத்துவாராக. படத்துக்குள்ளே நம்ம போகலாம். பலியை குறித்து புரிந்து கொள்ளுதல், அப்படி தானே இன்றைக்கி பாடத்தோட தலைப்பு, ரைட்டா? பலியை குறித்து புரிந்து கொள்ளுதல். என்ன பலியை குறித்து நம்ம புரிஞ்சுக்கிடணும்? பலியை குறித்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். பலியை குறித்து என்ன புரிஞ்சுக்கிடணும்? இந்த பலி எங்கிருந்து ஆரம்பிக்குது, எங்கே முடியுது? சரி, எதனால் ஆரம்பிக்குது? எப்படி இந்த பலி சரியான பலியாக இல்லாமல் இருந்தது, இப்போ சரியான பலியாக எப்படி மாறுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதான் வீணான பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாடத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? வீணான பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எது வீணான பலி அப்படின்னு நினைக்கிறீங்க? அக்கிரமத்தோடு ஏற்றுக்கிடலை, சரிதானே? அப்படிங்கிறத குறித்து நம்ம அதுதான் பாருங்கள். இப்போது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஆண்டவர் பலியை கொடுக்க சொன்னார்ல, ஆண்டவர் பலி கொடுக்க சொன்னார்ல, பலி கொடு அப்படின்னு சொன்னார்ல. அவர் பலியை கொடுத்துட்டு அது எனக்கு விரும்ப மாட்டேன், அதை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்க அடுத்த கட்டம். இப்போ அங்கே அக்கிரமத்தோடு கொடுக்கறதுனால அவர் அது வேணான்றார், ரைட்டா? ஆனால் ஆண்டவர் பலியை கேட்டார், ரைட்டு தானே? பலியை கேட்டார்.
ஆனால் அது எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொண்டுட்டு வரும் பொழுது என்னத்துக்காக அந்த பலி எனக்கு வேணாம் விரும்பலைன்றாரு. ஒரு ஆட்டை பலி கொடுக்குறோம் அப்படின்னா பாஸ்டர், அந்த வெட்டும்போது நான் கிறிஸ்துவை வெட்டுறேன், கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்துறாருங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்து நான் நொறுங்கி மனசு உடஞ்சேன்னா நான் அடுத்த தடவை அதை பாவத்தை செய்ய மாட்டேன். இப்போ தாவீது ஒரு தடவை தப்பு செஞ்சாருன்னா திரும்ப அந்த தவறை செய்யலை. ஆனால் எனக்காக ஒரு ஆடு தானே தான், அப்போ வந்து ஒரு சடங்காச்சாரமாக ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஆட்டை வெட்டிட்டா என்ன அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்குள்ளே நான் வர்றதை வந்து வரும்போது அது தேவனுக்கு எப்படி இருக்கும்? அதாங்க. அப்போது ஆண்டவர் பலியை கொடுக்க சொன்னார். ரைட்டு. சொல்லுங்கள். இப்போ எதனால் பலி கொடுக்க சொன்னார் சொல்லுங்கள். இப்போ கிடையாதுங்க பாஸ்டர். என்னங்க? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இப்போது இப்போ நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன்னா எனக்கு கொடுக்க வேண்டியது வந்து நித்திய மரணம். 2ஆம் மரணத்துக்குள்ளே நான் போகணும். என் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்கணும். ஆனால் எனக்காக அங்கே யார் சாகிறாருன்னா கிறிஸ்து சாகிறார். அப்போ எனக்கு ஒரு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நான் பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு. அப்போது நான் வந்து ஒரு பலியை கொடுக்கறதுக்கு முன்பாக நான் அதை ஏன் கொடுக்குறேன், எதற்காக கொடுக்குறேன், யார் சாகிறா, இது எல்லாம் எனக்கு புரிஞ்சிருக்கணும் பாஸ்டர். சரி. பலி கொடுக்க போகுது ஆடை நான் பலியாக கொடுக்க போகும்போது நியாயப்பிரமாணத்தை நான் மீறுறேன் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ரைட்டு, நல்ல விஷயம். ம் 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 சரிங்க. ம் 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 சரி சரி. 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் இந்த பாடத்தில். உங்களுடைய கருத்துக்கள் அந்த புரிதலை காட்டுதை நான் பார்க்குறேன். பாடத்துக்குள்ளே போகும்பொழுது சில விஷயங்களை நம்ம பாடத்தின் ஆசிரியர் எப்படி போகிறாருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, கடவுள் பலி செலுத்தணும்னு சொல்கிறார். ரைட்டா? பலி செலுத்தணும்னு சொல்கிறார். ஆனால் அந்த பலி மேலே நான் விருப்பமாக இல்லைன்னு சொல்கிறார். அடுத்து இந்த பலியினால் நீ வந்து பரிசுத்தமாக ஆகலை, இந்த ஆட்டை நீ வந்து கொடுத்ததுனால நீ பரிசுத்தமாக ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறார். இப்போ இதுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறேன். ஏன் கான்ட்ரவர்சி இருக்கிற மாதிரி புரியுதான்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம 2 4 பாடத்தை சேர்ந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 கவனிங்க. அப்புறம் 4 வாசிங்க. இப்படி இருக்க ஒரு காலம் என்ன பண்ணுறதில்ல, பூரணப்படுத்தாது. சரிதானா? அப்போ பூரணப்படுத்தாத முறையை ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே? பூரணப்படுத்தாத முறையை தானே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அப்புறம் அதை கொடுத்தீங்க. அப்புறம் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. வசனம் 4 கவனிங்க. அல்லாமலும் பாருங்க, காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவர் நிவர்த்தி செய்யாத விஷயத்தை தான் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ரைட்டா? ஆண்டவர் நிவர்த்தி செய்யாத ஒரு விஷயத்தை தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? இப்போ அதுக்கு தான் நம்ம அடுத்தது போகணும். ரைட்டா? இப்போது
அவர் நிவர்த்தி செய்யாத விஷயத்தை கொடுத்த பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிறதாங்க. அது பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்தவங்களாக இருக்கட்டும், இன்றைக்காக கூட நமக்கு இருக்கட்டும், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறது தாங்க நாம் பார்க்க வேண்டிய விஷயம். வசனம் 7 கவனிங்களேன், 6 7 வாசிங்க. அது அவருக்கு பிரியமானது இல்லை, ஆனால் கொடுக்குறாரு. பிரியமானது இல்லை, ஆனால் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். வசனம், அடுத்த வசனம். ம் 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 விரும்பவில்லை. ம் அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து எதுக்காக இதை கொடுத்து, அது வந்து அவருக்கு பிரியமானதே அல்ல. நம்ம அங்கேருந்து தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அவருக்கு பிரியமானதே இல்லை, ஆனால் அதை கொடுத்து விட்டார். ஏங்க ஆண்டவரை கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கான விஷயம் என்ன, ஏன் கொடுக்குறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நிழலை புரிஞ்சுக்கிறதுக்காக, நிஜத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிழலை ஆண்டவர் கொடுக்குறார். கொலைசரில் போய் பார்த்தீங்கன்னா அவைகளெல்லாம் வருங்காலத்திற்கான நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியது. இப்போ கிறிஸ்துவை பற்றியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனுஷன் புரிஞ்சுக்கிடணும். இல்லை, சாகிறது வந்து ஆடு கிடையாதுல, அது வந்து யாரு? அது நான் தான் சாவறேன். தெய்வம் வந்து மனுஷனா உனக்கு சாக போகுது, அங்கே தான் ஏன் உனக்கு ரட்சிப்பு இருக்குது, அங்கே தான் ஏன் உனக்கு மீட்பு இருக்குது. அவர் எப்படி சாகிறாருன்னு பாரு, பாவமே இல்லாதவர் எப்படி பாவத்துக்காக மறிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க அப்படின்னு தாங்க கொடுக்குறாரு. இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சு விட்டாங்க? ஆடா பார்த்துட்டான், மாடா பார்த்துட்டான், மாவளக்கா பார்க்குறான், பொறாவா பார்க்குறான். இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு? அங்கே வில்லங்கம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் என்னத்துக்கு, தூக்கிட்டாங்க போ, நீ ஓடி அந்த பக்கம் அப்படின்றாருங்க. நீ எல்லாம் பக்கத்திலே வராத அப்படின்றாரு. ஏன் இப்போ மறுபடியும் சொல்கிறீங்க? நீங்கள் வசனம் சொல்கிறீங்க, நொறுங்குண்ட மனசு, நறுங்குண்ட இருதயம் இல்லையடா உங்ககிட்ட, அது இல்லையே. அது இல்லாமல் எப்படி என் பக்கத்தில் நீ வர்ற? நான் எதுக்காக கொடுத்தனோ அதுவே உனக்கு புரியல. அப்போ அந்த புரிதல் இல்லாமல் நீ வந்து சும்மா வண்டி ஓட்டி போயிடலான்னு பார்க்குறியா? இதுதாங்க விஷயம். இதை தான் எங்கே நம்ம பார்க்குறோம்? ஏதேன் தோட்டத்திலே பார்க்குறோம் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே யாரும் ஒத்து போகலை. சரிங்க, இப்போ அங்கே ஆதாம் ஏவாள் ஒத்து போகலை ஆண்டவருடைய சமூகத்தில். பிறகு காயின் ஆபேல் என்ன செய்யலை? ஒத்து போகலை. சரிதானே? இப்போ காயின் வேறு மாதிரி ரூட் எடுக்கிறான், ஆபேல் வேறு மாதிரி ரூட் எடுக்கிறான். சரிதானே? அப்போ அவங்களுக்கு என்ன இல்லை? அங்கே யாருக்கு என்ன புரிதல் இருந்துச்சு, யாருக்கு என்ன புரிதல் இல்லை? ஆபேலுக்கு புரிதல் இருந்தது, யாருக்கு புரிதல் இல்லை? காயினுக்கு புரிதல் இல்லை. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு புரிதல் இருக்கா? இருக்கு ஆனால் இல்லை. சரிதானா? இருக்கு ஆனால் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த பாடத்தில். சரிதானா? இருக்கு ஆனால் இல்லை. அப்போ நாம் எப்படி பார்க்குறோம் கிறிஸ்துவை அப்படிங்கிறதான். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற இந்த அதாங்க. சரிங்க, நல்ல விஷயம். சரி, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ளே போகிறப்போ, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இப்போது ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக மனுஷனுக்கிட்ட பலி முறைகளை கொடுத்தாரோ, பலியாக நான் வரப்போகிறேன், அதை நீ புரிஞ்சுக்க அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக கொடுத்தாரோ, அந்த நோக்கத்தை யார் புரிஞ்சுக்கிடலை? மனுஷன் புரிஞ்சுக்கிடலை. அதனால் என்ன ஆயிடுச்சு? காயின் புரிஞ்சுக்கிடலை. என்ன ஆச்சு? அங்கே ஒரு பிரிவு ஏற்படுகிறது இல்லை, கடவுளுக்கும் மனுஷனுக்கும். ஆதாம் ஏவாள் கடவுளை புரிஞ்சுக்கிடலை, என்ன ஏற்பட்டுச்சு? பிரிவு ஏற்படுகிறது. காயின் தொடர்ந்து புரிஞ்சுக்கிடலை, என்ன ஏற்படுகிறது? பிரிவு ஏற்படுகிறது. அப்போ இந்த பிரிவை கண்டிப்பாக. அப்போ அந்த 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 புரிதல் இல்லை அப்படிங்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் ஸ்டெப் எடுக்கிறார். என்ன ஸ்டெப் எடுக்கிறாரு? அவரே கீழே வந்துடுறார். நான் உன்னோட வரையா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கடவுளால் நம்மளை விட்டுட்டு தனியாக இருக்க முடியல.
இதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளால் நம்மளை விட்டுட்டு தனியாக இருக்க முடியாது. ஏன்? அதான் என் பாசம், இதான் என் அன்பு. அவரால் நம்மளை விட்டுட்டு தனியாக இருக்க முடியாது. புரியுதா? மனைவியை விட்டுட்டு கணவனால் தனியாக இருக்க முடியாது. புருஷனை விட்டு மனைவியை விட்டுட்டு புருஷனால் இருக்க முடியாது. புருஷனை விட்டுட்டு மனைவியால் இருக்க முடியாது. பெற்றோர்களை விட்டுட்டு பிள்ளைங்களால் இருக்க முடியாது. ரைட்டா? இந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. பிள்ளைங்களை 5 வருஷம் வரைக்கும் வீட்டிலே வச்சுருந்துட்டு 1ஆம் கிளாஸ் சேர்க்க போகிற முதல் நாள் எப்படி இருந்தீங்க நீங்கள் எல்லாரும்? பார்த்துக்கோங்க. நீங்கள் விட்டுட்டு வெளில வந்துடுவீங்க. கேட்டை விட்டுட்டு நீங்களாம் வெளில வந்துட்டீங்களா? யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை சாரு வந்தாரா? வரல, அவருமே வரல. பாருங்க சிக்கலுங்க. இவர் நம்ம ஜெகதீசன், நீங்கள் வந்தீங்களா? உங்கள் பிள்ளைய 1ஆம் கிளாஸ் சேர்த்து விட்டுட்டு எல்கேஜி சேர்த்து விட்டுட்டு சமாதானமாக வெளில வந்துட்டீங்களா? வரல. யாரும் வந்திருக்க முடியாதுங்க. இதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா இதுதான் பிரிவு. அந்த செத்த நேர பிரிவையே, கொஞ்ச நேரம் பிரிவையே நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியலையே. கடவுளால் எப்படி தாங்கிக்க முடியும்? இது குறைவான அறிவுள்ள நமக்கு இதை தாங்கிக்க முடியல. நிறைவான அறிவை உடைய தெய்வத்தால் எப்படி தாங்கிக்க முடியும்? புரிஞ்சுக்கணுங்க. இங்கே தாங்க நம்ம கடவுளுடைய அன்பை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம். இப்போ அவர் நமக்காக வருகிறார், நம்மோடு உறவாடுவதற்காக வருகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவர் எப்படி வர்றாரு அதுதாங்க நம்ம படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் 7 கவனித்து பாருங்கள். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பாருங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறாரு. இப்போ இங்கேயும் நம்ம 2 பாடத்தை சேர்ந்து படிச்சுக்கலாங்க. சரிதானா? ஒன்று வந்து அவர் நேரடியாக நம்மக்கிட்ட வந்தார். எங்கே எப்படி எதன் வழியாக வந்து சந்திக்கிறேன்னாரு? பிரிவை எப்படி சரி பண்ணுறதுக்காக வராரு? நேரடியாக வரார். நேரடியாக வந்தவர் எதன் வழியாக பேசுகிறேங்கிறார்? இப்போது எதன் வழியாக பேசுகிறேன்னு சொல்கிறாரு. வந்தவர் எதன் வழியாக நம்மக்கிட்ட பேசுவார்? எங்கே வந்து நம்மளை சந்திக்கிறேங்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில். ஆண்டவரை எங்கே சந்திக்கிறோம்? நம்ம ஆலயத்தில் நம்ம சந்திக்கிறோம். சரிதானே? இப்போ ஆலயத்தில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் இங்கே இந்த நம்ம சொன்னோம்ல, இப்போ ஒரு வசனம் ஆச்சமில்ல, கொரிந்தியரில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. இப்போ ஆலயத்தில் போய் சந்திக்கிற பொழுது எப்படி அவரை சந்திக்க போகிறோம்? நம்ம பலியோட சந்திக்க போகிறோம். இந்த பலிமுறைகள் எல்லாம் அங்கே எகிப்திலேருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு. ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த விஷயத்தை எகிப்திலே என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறாரு. நான் தாண்டா உன் பஸ்கா அப்படின்னு அவர் சொல்கிறார். பஸ்கா என்பதனுடைய பொருள் என்ன? அதாவது பஸ்காட்டினுடைய அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படுதனுடைய பொருள் என்ன? பஸ்கா என்பதனுடைய பொருளை நான் கேட்கல. பஸ்கா ஆடு அடிக்கப்படுதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்து பலியாகிறார். பலியாகி என்ன செய்கிறாரு? நமக்கு ஒரு விடுதலையை தருகிறார், நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார் அப்படிங்கிறத அங்கே புரிஞ்சிக்க வைக்கிறார். இப்போ அங்கே மீட்கப்படுகிற பொழுது பிரிந்து போன எது சரி செய்யப்படுகிறது? பிளவு. பிரிந்து போன உறவு அங்கே என்ன பண்ணப்படுகிறதுனா சரி செய்யப்படுகிறது. இப்போ சரி செய்யப்படுகிறதுனால சரி செய்யப்பட்ட மனுஷன் ஆண்டவர் எங்கே வச்சு பேச வராரு? ஆலயத்தில் வச்சு பேச வராருங்க. இப்போது ஆலயத்தில் எப்படி இருக்குது வண்டி? இங்கே இருந்தாங்க நம்ம ரூட்டை பிடிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் அங்கே அப்படியே நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்தது அப்படியே கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டில் என்ன படித்தோங்க? வீணான பலி. ஏன் அதை வீணான பலி அப்படின்னு சொன்னார்? அந்த பாடத்தோட தலைப்புக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடுங்க. வீணான பலி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் காளை, வெள்ளாட்டுக்கடா இதெல்லாம். அப்போது அதை ஆண்டவர் வேணான்னு சொன்ன ஆண்டவர், அதில் எனக்கு பிரியமில்லைன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் அதையே கொடுத்தாரு? ஒரு நோக்கத்துக்காக கொடுக்குறார். சரிதானா? நிஜத்தை புரிந்து கொள்வதற்கான நோக்கத்துக்காக அதை கொடுக்குறார். அதை அவன் மனுஷன் புரிஞ்சுக்காத போது அது எனக்கு வேண்டான்னு சொல்கிறார். சரிதானா? இந்த உருவகங்கள் எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது? இந்த விஷயங்கள் எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசப்படுகிறது? இன்ட்ரோடக்ஷனில் நம்ம படித்தோம். என்ன? உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவா, உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவா ஆட்டுக்குட்டி. கீ டெக்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? மனப்பாட வசனம்
ம் ம் ஏ ஆ பார்த்தீங்களா? அப்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். எது அடிக்கப்படுகிறது? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் ஆடு அடிக்கப்படுகிறது. இங்கே நீர் அடிக்கப்பட்டவராக இருக்கிறீர். அப்போ ஆட்டுக்கான அந்த உருவகங்கள், மறைமுகங்கள் எதை பற்றி பேசுகிறதாக இருக்கிறது? நம்ம பாடத்துக்குள்ளார படிக்க வேண்டிய விஷயம். இதை ஆண்டவர் செலுத்தும் பொழுது எப்படி செலுத்தணுங்கிறாரு, எப்படி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மறைமுகமான விஷயத்தில் அவர் இங்கே எங்கே வந்து சந்திக்கிறதுக்காக வர்றாரு? ஆலயத்தில் சந்திக்கிறதுக்காக வர்றார். இப்போ ஆகாய் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆகாய் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வசனம் 7, 8 வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் வசனம் 7, 8, 9. அவசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9. ம் 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 சரிங்க. இப்போது ஆலயத்தில் ஆண்டவர் வராருன்னு சொல்லும் பொழுது அதனால் ஆலயத்துக்கு எப்படி போனாங்க? ஆக்சுவலாக சாலமோன் அந்த ஒருத்தர் பாஸ்டர் முதல் ஆலயத்தின் மகிமை பெருசாக இருந்துச்சு பாஸ்டர். சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது மேகம் வந்து மூடிச்சு, கடவுள் அந்த இடத்துல வந்தார். எந்த வகையிலையும் 2வது ஆலயம் வந்து முதல் ஆலயத்தோட ஈக்குவலாகவே வர முடியல. ஆனால் 2வது ஆலயம் தான் மகிமை பொருந்தது அதிகமாக இருக்குதுன்னு காரணம் வந்து கிறிஸ்து அங்கே வர்றார். அதுதான் வந்து அந்த பாடம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு எப்படி வர்றேன்? ரைட்டா? சரிங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அப்போ தொடர்பை, அருந்து போன தொடர்பை உறுதிப்படுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்து வராரு. இப்படி வருகிற பொழுது அவர் ஆலயத்தில் வச்சு நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் அந்த நாட்களில் ஆலயத்தினுடைய மகிமையை பெரிதாக இருந்ததாக நம்ம புரிஞ்சுக்கிறோம், காட்டினோம். அது அவருடைய பிரசன்னம் இருக்கிறதாக உணர்ந்தோம். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், இதன் வழியாக எகிப்திலிருந்தே ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த பிரசன்னத்தில் நம்ம உணர்ந்திருக்கிறாங்க நம்முடைய மக்கள். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் அந்த பிரசன்னத்தை நம்ம உணர்றோமா? அந்த உணர்தல் நமக்குள் இருக்கிறதா? அந்த உணர்தல் நமக்குள் புரிகிறதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆலயத்தை குறித்து அவர் என்ன பண்ணுவார், எப்படி பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஆண்டவரை எங்கே வச்சு பார்த்தாங்க, எங்கே தொழுகை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஆலயத்தை பின்னாட்களில் என்னென்னு சொல்கிறாரு ஆண்டவர். நேரடியான ஒரு ஆலயத்தை, இப்போ கட்டடமாக இருக்கிற ஒரு ஆலயத்தை இப்போ என்னென்னு சொல்லிட்டார் இங்கே புதிய ஏற்பாட்டில்? நீங்களே அந்த ஆலயம். இப்போ அவரே ஆலயமாக வரார். அதுதான் முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை விட பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். அப்போ ஆலயத்துக்கான உருவங்களையும் ஆலயத்துக்கான அந்த மறைமுக பொருள்களையும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு? ஆதியாகமத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் ஆண்டவர் வச்சுருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். அப்போ வழிமுறைகளில் இருக்கிற மறைமுகமான விஷயங்கள், அங்கே இருக்கிறதான உருவகங்கள், அதை நம்ம பார்க்குறோம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஆலயம் எது? இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஆலயம் எது? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஆலயம் எது? அதனுடைய மகிமை எப்படி இருக்கிறது? இங்கே இருக்கிற மகிமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்குறோம். இப்போ அடுத்தா கடைசியாக என்ன சொல்கிறாரு? அப்போ இப்படிப்பட்ட இந்த தெய்வம் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? இப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து அல்லது இந்த ஆடு இல்லை இந்த ஆலயம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆமாங்க. நீங்கள் பாருங்கள், அவர் நீங்கள் பார்க்குறப்போ அங்கே ஏசாயா ஆலயத்துக்குள்ளே போகிறப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறாப்புல ஏசாயா? நான் அதமானேன். ஏன்னா யாரை பார்த்துருச்சு?
யார் அவர் பார்க்குறாரு? தேவனுடைய மகிமையை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி, அசுத்த உள்ள நான் வந்து தெய்வீகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ அப்படிப்பட்ட வந்து அசுத்த உதடுகளுள்ள மனுஷனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்தப்படுத்தி என்ன சொல்கிறார்? நான் உன்னை தொட்டுட்டேன், நீ பரிசுத்தமாயிட்ட, நீ என்ன பண்ணுன்னு சொல்கிறார் ஏசாயா கிட்ட? நான் சொல்கிற செய்தியை போய் சொல்லுன்னு சொல்லி ஏசாயா கிட்ட சொன்ன அதே தெய்வம் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன சொல்கிற வராரு? நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராரு? நமக்கும் கொடுக்குறாரு. என்ன செய்தியை கொடுக்குறாரு? இப்போ நான் ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஏசாயாக்கிட்ட என்ன மனப்பக்குவம் இருந்துச்சோ அது என்கிட்ட இருக்கணும் பாஸ்டர். ரைட்டு. நான் பார்க்கணும் எப்படி இங்கே வரும்போது நான் இதுக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்ற என்னுடைய உள்ளம் உடஞ்சி தான் நான் இங்கே வரணும். கண்டிப்பாக. ஆனால் நான் இங்கே எப்படி வர்றேன்? கண்டிப்பாக அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்ல ஒரு தாட் அது. நம்ம அதை யோசிக்கணும். டிவைன் சர்வீஸில் நம்ம இதை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதை ஒட்டின விஷயங்களாக தான் இந்த நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போது நீங்கள் பாருங்கள், ஆலயத்துக்குள்ளே வர்றப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், ஆலயத்தை சந்திக்க போகிறப்போ எப்படி இருக்கிறோம் இல்லை? இதெல்லாமே வந்து மிக மிக ஒரு புரிதலுக்குள்ளே வர வேண்டிய விஷயமாக நீங்கள் நானும் பார்க்குறோம். ஏதோ ஒரு கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ளே ஒரு பெஞ்சுக்குள்ளே ஒரு ஊழியக்காரரு, சக விசுவாசிகள், அதில் அங்கே ஒரு மைக்கு, அங்கே ஒரு கேமரா, இந்த செட்டப்பை பார்க்குறதுக்காக தான் அதிகபட்சமாக நம்மளுடைய மனசு அப்படி ஓடுது. ஆனால் அதிகபட்சமாக எதுக்கு ஓடணும்? அதாங்க இந்த ஆயக்காரன் இல்லை, அவன் என்ன சொன்னான்? கடவுளையே பார்க்கறதுக்கு யோசிக்கிறான், வானத்தையே பார்க்கறதுக்கு யோசிக்கிறான். நான் அந்தளவுக்கு குற்றவாளி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணுறான்? தன்னை தாழ்த்திக்கிறான். ஆனால் இன்னொருத்தன் பரிசேயன் இல்லை, நேராக சர்ச்சுக்கிட்ட வந்து பலிபீடத்தில் நின்றுக்கிறான், நேராக கொடுன்னு ஓடி வந்துடுறான் இல்லை. சரி, அப்பா கிட்ட ஓடி வர்றது ரைட்டு, வர்றேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்பா கிட்ட ஓடி வர்றான், அப்பா பிள்ளை பார்த்தோன்னே, அப்பா பார்த்தோன்னே ஓடி வந்துடுது, கட்டி காலை பிடிச்சிக்குது, நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? பெருமை பேசுது இல்லை. அதுக்கப்புறம் பெருமை பேசுது. என்னது? நான் வந்து 2 தாரம் வச்சுக்கிறேன், தசம்பாவம் கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன், என்ன ஆண்டவரே அப்புறம் போதா குறைக்கு இந்த பயெல்லாம் பாருங்கள். இப்படி நம்ம எத்தனை மாதிரியான மனநிலையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிரகாரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்போ யாருக்கிட்ட ஆண்டவர் அந்த செய்தியை கொடுத்து விடுவார்? ஏங்க செய்தி போய் சக்ஸஸாக சேர மாட்டேன்து? 175 இயர்ஸில் கிட்டத்தட்ட 175 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த சத்தியத்தை இந்த உலகத்தில் சுமந்துட்டு போகிறோம் இல்லை. நம்ம மக்கள், நம்முடைய முன்னோர்கள்லேருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் இன்னும் வந்து ரீச் ஆக மாட்டேன்து? என்னமோ நம்மலாம் நினைக்கிறோங்க, அவங்க காலத்தில் நம்மலாம் இருந்தோன்னா இதை விட பெரிய வண்டி ஓட்டியிருப்போம் அப்படிலாம் சொல்லி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படியெல்லாம் இருக்குதா நமக்கு வண்டி? இல்லைங்க. அதாங்க அதான் தம்பி அதாங்க கண்டிப்பாக இல்லை, அனுபவிக்கணும். அதான். அப்போ அது மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும் சத்தியத்தை சொல்கிறதுக்கு. அதாவதுங்க அதுதான் அந்த அன்பு பாசம். அது அவரால் பிரிஞ்சிருக்க முடியல பாருங்கள். அந்த மாதிரி என்னால் சொல்லாமல் இருக்க முடியலன்னு இருக்க முடியாதுங்க. அவருடைய அன்பு புரிஞ்சிச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? கம்முன்னு இருக்க முடியாது. எப்படிங்க கம்முன்னு இருக்கிறது? எப்படி கம்முன்னு நான் இருப்பேன்? என் பொழப்பு உண்டு, என் வேலை உண்டு, என் வீடு உண்டு, வாசம் உண்டு, குடும்பம் உண்டு, சொந்த பந்தம் உண்டு, அப்படிங்க எப்படி என்ன வண்டி ஓட்டிடுவோம்? முடியாதுங்க. ரோட்டில் போகிறவனுக்காக இன்றைக்கி நம்ம அழுவோம். சில நேரம் நம்ம சொந்தக்காரனுக்கு அழுவ முடியல, அப்படி தானே? சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனைனாவே நம்மளால் தாங்கிக்க முடியல. சபையில் பிரச்சனைனாவே நம்மளால் தாங்கிக்க முடியல. சபை ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனைனா நம்மளால்
இல்லை? இப்படி இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ரோட்டில் போகிற ஒரு மனுஷன் இதாங்க. இப்போ அதையும் நம்ம நேசிக்கிற மனப்பக்கம் உள்ளவங்களாக மாறுற பொழுது தாங்க நம்மளால் கம்முன்னு இருக்க முடியாது. எப்படி அவன் செத்து போகலாம், எப்படி அவன் விடுபடலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு செய்தியை கொடுத்து விட்ட அதே ஆண்டவர், அன்னைக்கு நோவாக்கிட்ட செய்தியை கொடுத்த அதே ஆண்டவர், இல்லை ஏனோக்குகிட்ட செய்தியை கொடுத்த அதே ஆண்டவர் இன்றைக்கி யாருக்கிட்டையும் செய்தியை கொடுத்து விடுறதுக்காக இருக்கிறார். ஆபேல் வழியாக செய்தியை கொடுத்து விட்ட ஆண்டவர் யார் வழியாகவும் இன்றைக்கி செய்தியை கொடுத்து விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நம்ம வழியாகவும் செய்தியை கொடுத்து விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனவர், அவர் தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அவருடைய பாதையில் நம்ம போனோம் அப்படின்னா அவருடைய ஊழியத்தை நாம் சரியாக செய்ய முடியும். அதுக்கு இந்த பாடம் ரொம்ப 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 ஊன்றுகோலாக இருக்கும். நம்ம காலம் கருதி என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்படி கட் ஷாட் பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஆகவே நீங்கள் இன்னும் நல்லா படித்து பாருங்கள். நீங்கள் பிடிச்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவருடைய அன்பு எந்த அளவுக்கு இதுக்குள்ளார ஓடிட்டு இருக்குது, அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக நாம் அறிவிப்புகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம் அடுத்த ஓய்வு நாளில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருங்கிறத வாசிக்கிறேன். அடுத்த வாரம் இயற்கை செய்தி மகள் ஜாடி நிகாரிகா, ஊழிய இயற்கை சகோதரி நான்சி கீதா, ஆரோக்கிய செய்தி ராஜ்குமார், ஸ்பிரிட் ஆஃப் சபைகளுக்கு ஆலோசனை சகோதரி சுமதி பார்த்தசாரதி, ஓய்வு நாள் பள்ளி பாடம் சகோதரி ஃபெமிலா அவர்கள். மீண்டுமாக அறிவிக்கிறேன். இயற்கை செய்தி ஜாடி நிகாரிகா, ஊழிய இயற்கை சகோதரி நான்சி கீதா, ஆரோக்கிய செய்தி ராஜ்குமார், சபைகளுக்கு ஆலோசனை சகோதரி சுமதி பார்த்தசாரதி, ஓய்வு நாள் பள்ளி பாடம் சகோதரி ஃபெமிலா. கவனத்தில் வைத்து ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நான் முடிச்சிடலாம். இதை எடுத்துகிட்டு போ, இல்லாட்டா கூட பரவாயில்ல, இங்கே வச்சுரு, நான் முன்னாடி வந்துடுறேன். வர வாரத்தில் நமக்கு யார் யாருக்கு பர்த்டே, வெட்டிங் டே, பேப்டிசம் டே தான் இருக்கா? இல்லை அப்படின்னா நம்முடைய அறிவிப்புகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணிக்கோங்க. சுகவீனமான பிள்ளைகளுக்காக, பலவீனமான பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. சகோதரி சாரா, சகோதரி நளினி, சகோதரி சரஸ்வதி, இவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. விஜயராகவன் அப்படின்னு சொல்லி, ஆமாம், புஷ்பா சகோதரியோடைய அண்ணாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அவங்க நேற்றுக்கு முந்தின நாளில் அவங்க இறந்து போயிருக்கிறாங்க, தவறிட்டாங்க. நேற்று தினத்தில் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நேற்று சாயந்தரம் 5 மணிக்கு அவங்கள தகனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இந்த விஷயத்துக்காக, அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த சகோதரி 2 குழந்தைகள், அவர்கள் தனிமையாக இருக்கிற ஒரு சூழல். அவங்கள குறித்த ஒரு பின்னணி என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட நல்லா இருந்தாங்க, பிறகு ஜெகா விட்னஸ் லைனில் அவங்க போயிட்டுருக்கிறதா கேள்விப்படுறோம். இதனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எப்படி போனாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக அவங்க இருக்கணும். அவங்க இன்றைக்கு பாதுகாப்பாக, ஆறுதலோடு, சமாதானத்தோடு அவங்க இருக்கணுங்கிறதுக்காக